ஹாய் மக்களே, வாங்க வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்னதாக டிப்ஸு. இது வந்து பெரிய நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயை அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு பிடிக்காது. இது நாம் எப்படி சாப்பிட்டா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றத சின்னதாக ஒரு டிப்ஸ் வாங்க பார்க்கலாம். இப்போது நெல்லிக்காயை நல்லா அலசி எடுத்துக்கோங்க, நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா வாங்கிட்டு வரும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. நம்ம நல்லா கழுவி எடுத்துக்குவோம். இப்போது அலசி எடுத்துகிட்டு வந்த நெல்லிக்காயை நாம் இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க, ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு கத்தி எடுத்துட்டு இந்த கத்தியில் நெல்லிக்காயை 3 இடத்துல கீறி விட்டு அந்த டப்பாக்குள்ளே போட்டுருங்க. நெல்லிக்காயை நறுக்கியாச்சு. அதாவது நறுக்கிறது மீன்ஸ் ரெண்டாக அதாவது இடையில கீறி விட்டு ஒரு டப்பாவில் கண்டெய்னரில் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், உப்பு வந்து எடுத்துக்கிறேன், அதில் போட்டுக்குவோம். கொஞ்சம் நிறையா போடுங்க, உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க. போட்டாச்சு. அது கூட இப்போது தண்ணி ஊற்றியாச்சு. நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு நிறையா தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போது நெல்லிக்காய் ஒரு 2 டேஸ்க்கு ஊறணும். 2 டேஸ்க்கு ஊறின பின்னாடி உங்களுக்கு எப்படின்றத நான் காமிக்கிறேன், பாருங்கள். ஓகேவா கைஸ்? இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால ரத்தம் உங்களுக்கு அதிகரிக்கும், நல்ல போன் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஸோ இப்படி நெல்லிக்காயை நீங்கள் பயன்படுத்துங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ வெரி மச். நன்றி மக்களே. பாருங்கள் உறவுகளே, நாம் நெல்லிக்காய் ஊற போட்டது க்ரீன் கலரில் இருந்தது, இப்போ எவ்வளோ ஒயிட் அண்ட் எல்லோ கலரில் இருக்குது. நல்லா ஊறிடுச்சு. இப்போது நாம் அந்த நெல்லிக்காய் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எடுத்து பார்க்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஹெச்பி கவுண்ட்டு நமக்கு கூடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நெல்லிக்காய் பச்சையாக சாப்பிட பிடிக்காதவங்க இப்படி ஊற வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்கள் கொண்டு விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நெல்லிக்காய் நல்லா ஊறி இருக்குது. இதை நம்ம டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்க இரத்த அளவு அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். நெல்லிக்காய் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் உடம்புக்கும் ஒரு சத்தான ஒரு கனி, நெல்லிக்கனி வந்துட்டு. ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.